ஓம் சாந்தி. இந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆத்மாவாகிய நான் சூட்சும உலகிற்கு செல்கின்றேன். அங்கு பிரம்ம பாபாவுக்கு அருகில் உலக தாயான எனது மம்மா கருணை கூர்ந்த விழிகளுடன் காட்சி தருகின்றார். அன்பின் சொரூபம் அவர், சத்தியத்தின் சக்தியும் அவர். ஞானத்தை நெல்மணியாய் உடைத்தெறியும் ஞான தேவி அவர். பூமியே நோகாமல் நடக்கும் பூமாதேவி அவர். பாபா கூறிவிட்டால் எதையும் தெரியாது என்று கூறாத சகல கலைகளிலும் சக்தி பெற்ற சகலகலா வள்ளியவர். ஓம் துணி மீட்டக்கூடிய ஓம் ராதையும், ஞான வீணையை மீட்டக்கூடிய சரஸ்வதி தேவியும், ஞான தாலாட்டு பாடக்கூடிய தாய் ஜெகதாம்பாளும், சர்வசிரேஷ்ட வித்யா தேவி சரஸ்வதியும், அனைவராலும் வணங்குதற்குரியவர் லலிதாம்பிகையும் தனது கம்பீர தோட்டத்தால் காலனையும் மிஞ்சிவிட்டார். ஆடாது அசையாது இருப்பதில் தாய் துர்க்கை அவர். திரிகாலதரிசி மாதேஸ்வரி, அன்னத்துடன் வீட்டிருக்கும் தூய்மையின் தேவி, சிங்கம் போல் கர்ச்சிக்கும் சிம்ம வாகினி அவர். தாயே, உங்களை கண்டு கொண்டதால் என் மனபயம் போன இடம் தெரியவில்லை. மரண பயம் என்று ஒன்று இல்லை. ஒவ்வொரு கணமும் இறுதி கணம் என்று வாழ கற்றுக் கொடுத்தவரும் நீங்களே. உங்களின் 3 விசேட குணங்களால் மெய் சிலிக்கின்றேன். எல்லோரையும் ஆன்மீக பார்வையுடன் பார்ப்பது, எப்போதும் திருப்தியாக இருப்பது, சர்வ சம்பந்தம் பரமாத்மாவுடன் சகல சம்பந்தங்களையும் கொண்டு நாடகத்தில் முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். தாயே, நீங்கள் கூறினீர்கள், உன் உள்ளம் ஒரு கோவில், உன் உடல் ஆலயம் என்று. உங்கள் திஷ்டியால் சக்தி இழந்தோருக்கும் சக்தி ஊட்டினீர்களே. அன்னையே, தாயின் மடியில் படுத்தால் உறக்கம் வரும் என்பார்கள். ஆனால் உன் மடியில் படுத்ததும் எனது அகக்கண்கள் விழித்து கொண்டனவே. பரமாத்மா பரம தந்தையின் வழிகாட்டலை அப்படியே எங்களுக்கு ஒப்புவித்தாயே. நீயே ஆதிபரா சக்தி. ஓம் சாந்தி.